2 புள்ளையும் ஒரு வாப்பாவும் தண்ணியுள்ளே அட்டி பிடிச்சு கொண்டு செத்து. மீதி 8 பேர் வந்து மேல கூரையில அந்த ஸ்டாக் டேங்க் வைக்கிற இடத்துல நின்று கொண்டிருந்தாங்க. 2 நாளா நின்று கொண்டிருந்தாங்களாம், யாருமே வரலையா. அதுக்கு பிறகு நாங்க போய்த்தோன்னே 2 3 பேரா எடுத்து போட்டோம். அதுல ஒரு கைப்புள்ளையும் மீச்சு. கைப்புள்ளையும் காப்பாத்திக்கிறாரு அம்மார். ஒரு 6 மணிமா ஆயிக்கும் அப்படி கூத்தல் கால் கெண்ட பண்ணிச்சு. ஐநீர் ஆட்கள் தான் உப்பெல்லாம் கொண்டாந்து தந்து ஹெல்ப் பண்ணாங்க. ஸ்ரீலங்கால ஒரு ஹீரோ. இந்த மாதிரி தைரியம் எல்லாத்துக்கும் வரணும். நீங்க எது ஸ்கூல்? கம்பல ஜைரா 7 செஞ்சுட்டீங்க. என்ன ஸ்ட்ரீம், என்ன இன்சிடென்ட் நடந்த நீங்க அங்கனுக்கு போக வேண்டிய நிலைமை எப்படி ஏற்பட்ட இந்த வெள்ளத்துல? 17 வயசு பொடியனுக்கு தைரியம் வந்து காப்பாற்றக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்தீங்க. அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம், ஏரியாட பேர் எல்லாம் நீங்களே சொல்லுங்க இந்த வியூவர்ஸ்க்கு என்ன நடந்தது. நவம்பர் 27ஆம் தேதி வெள்ளம் வந்துச்சு. அந்த டைம் வந்து என்னோட வீட்டு படிக்கு தான் ஃபர்ஸ்ட் வந்துச்சு. படிக்கு வந்தோடனே இந்த ஏரியால ஆட்கள்லாம் போயிட்டாங்க. அதுவும் சைட்ல ஏரியாக்கள் வந்து அவங்க வீட்டுல இருந்தாங்க. உங்களோட ஏரியா எங்க? போத்தலபட்டி. போத்தலபட்டியில இன்னொன்னு டிடா போனேன். அங்க பாத்திமா ஆர்டன்ஸ்க்கு சைடு ஏரியா, அங்க போயிட்டு ஆட்கள் இழுத்து கொண்டு. அப்ப நான் வீல் எடுத்துட்டு போயிட்டு ஆட்கள் இழுத்த ஆட்களை பள்ளியில போய் தூட்டு கொண்டு. அதுக்கு பிறகு என்னோட உமா அவங்கள நான் மாமி வீட்டுல விட்டேன். மாமி வீட்டுல விட்டோடனே அங்கேயும் தண்ணி வந்துச்சு. அங்க தண்ணி வந்தோடனே எல்லாத்தையும் பெரியப்பா வீட்டுல விட்டுட்டு நான் காட்டுப்பட்டி பள்ளிக்கு போனேன். காட்டுப்பட்டி பள்ளிக்கு போனோடனே என்னோட தாத்திக்கு வருத்தம் வந்து பபா கிடைக்கிச்சு. என்னோட தாத்தி ராவு 3 மணி இருக்கும். அப்ப நான் இளங்கத்தே போனேன். அங்கதான் என்னோட பெரியப்பா பிடிக்கி இளங்கத்தே போய்த்தோடனே அங்கேருந்து கேட் பள்ளிக்கு வந்தோம். கேட் பள்ளிக்கிட்ட வந்தோடனே கேட் பள்ளிக்கிட்ட இருந்து பெட்ரோல் கிட்ட மட்டும் தண்ணி. டிடாவங்க அங்க சாலி வேலையில ஆள் கழித்து கொண்டிருந்தேன். அதுபோல் டிடா வர காட்டிலையும் போட்லேன்ட்டு நானும் என்னோட பெரியப்பாவும் என்னோட தாத்தி போனோம் போட்ல. 2 இடத்துல மாறி மாறி இங்கேருந்து பெட்ரோல் செட் கிட்ட மட்டும் போட்ல போனோம். மடத்துற ஐனிக்கு இருந்து ரோட்ல லொரியோண்ட பிடிச்சி மடத்துற பஸ் ஸ்டாண்ட் கிட்ட இருந்து ஹாஸ்பிட்டல் மட்டும் போட்ல தான் போனோம். அதுபடி போயிட்டு தாத்தி அட்மிட் பண்ணிட்டு வர போகல ஐனிக்கு ஆட்கள் சொன்னாங்க. என்னோட பெரியப்பாட்ட ஐனிக்கு ஆட்கள் தாண்டு கொண்டிறாங்க, போயிட்டு எடுக்காந்து லியோனஸ் கிட்ட போயிட்டு பெரிய ஆள்கள் 3-4 பேர் எடுத்தோடனே அவர் ராவுல இருந்து ஆட்களுக்கு சுட்டி அவருக்கு டயர்டாகி அவர் மடத்துல வந்தாரு கம்பல் பஸ் ஸ்டாண்ட் கிட்ட போட்ல. அதுக்கப்புறம் ஐனிக்கு ஒரு நானொத்த சாமர் ஐயான் வந்து நான் அவனை மாவனை பார்த்துக்கொள்றேன், நான் போயிட்டு ஆட்கள் எடுக்கணும்னு பெரிய படி கேட்டேன். தாங்க நான் விட்டேன். போற நேரம் போட்ல வந்து உங்களை லைஃப் ஜாக்கெட் என்ன இல்ல, லைஃப் ஜாக்கெட் ஒன்றும் இல்லாம உங்களோட லைஃபை பத்தியும் யோசிக்காம மத்தாக்கர்ல லைஃபை பத்தி யோசிக்கிற நிலைமைக்கு உங்களுக்கு ஒரு 17 வயசு பொடியனுக்கு அந்த டைம் வந்திருக்கிறேன். இந்த வீடியோ பாக்குறாக்களுக்கு உங்களோட லைஃப்ல எடுத்துக்கொள்ள வேண்டிய இன்ஸ்பயரான ஒரு விஷயம் உண்டு. இவரை பத்தி நினைக்காம மத்தாக்கள் உயிரை நினைச்சு இவரோட உயிரை தியாகம் செஞ்சு மத்தாக்களுக்காக பேத்திக்கிறேன். அதுக்கு பிறகு 2-3 மணிமா நாங்க அமகம ரோட்ல வெள்ளம். அங்க ஒரு 500 பேர்மா எடுத்துக்கொண்டு திடீர்னு நானும் சொன்னாரு அவன் செட் சிட்டி பக்கம் போய் தரும். அங்க நிறைய பேர் தாழ்றாங்க. அங்க நான் போக்குள்ளே 3/4 பேர் தாண்டு அதை எடுத்துக்கொள்ளலாண்டு மடத்துல ஹாஸ்பிட்டல் கிட்ட போனோம். பொணம் ஒன்று எடுத்துக்கொண்டு ஹாஸ்பிட்டல் கிட்ட ஆட்கள் பிடிச்சி கொண்டு லியோனிஸ் பின்னுக்கு ஆட்கள் உசுரோடு இறாங்க போய் தெடுங்கன்னு அங்க ஒரு 300 பேர் கிட்டாலும் எடுத்துப்போம். ஒரு வெள்ளனா ஒரு 6 மணிலேருந்து ராவு 12 மணி மட்டும் எடுத்துப்போம் ஆட்கள். வெள்ளனா 6 மணிலேருந்து ராவு 12 மணி மட்டும் இவர் நான் ஸ்டாப்பா அந்த ஐனி காக்கலை பிக்கப் பண்ணி அப்படியே ட்ராப் பண்ணி ஒரு இடத்துக்கு சேஃபான ஏரியா கொண்டு போய்த்து கொண்டு. அப்ப உங்களுக்கு சாப்பாடு எல்லாமே கிடைச்சா என்ன பிஸ்கட் மட்டும் தான் திண்டு கோப்பி பிஸ்கட்டையும் கோப்பியும் குடிச்சு கொண்டா இதை வேலையெல்லாம் செஞ்சு நீங்க இப்படி ஒரு தியாகம் ஒன்று செஞ்சிக்க உங்களுக்கு இது கட்டாயமா உங்களுக்கு இது கூலி கிடைச்சே தீரும். ஆட்களை காப்பாத்த கொலையும் உங்களுக்கு என்ன கஷ்டமான நிலைமை வந்தா லியோனிஸ் பின்னுக்கு ஒரு 12 பேர் இருந்திட்டாங்க அந்த ஃபேமிலியில. 2 புள்ளையும் ஒரு வாப்பாவும் தண்ணியுள்ளே அட்டி பிடிச்சு கொண்டு செத்து. மீதி 8 பேர் வந்து மேல கூரையில அந்த ஸ்டாக் டேங்க் வைக்கிற இடத்துல நின்று கொண்டிருந்தாங்க. 2 நாளா நின்று கொண்டிருந்தாங்களாம், யாருமே வரலையா. அதுக்கு பிறகு நாங்க போய்த்தோன்னே 2-3 பேரா எடுத்து போட்டோம். அதுல ஒரு கைப்புள்ளையும் மீச்சு. கைப்புள்ளையும் காப்பாத்திக்கிறாரு அம்மார். ஒரு 6 மணிமா ஆயிக்கும் அப்படி கூத்தல் கால் கெண்ட பண்ணிச்சு. ஐநீர் ஆட்கள் தான் உப்பெல்லாம் கொண்டாந்து தந்து ஹெல்ப் பண்ணாங்க. அந்த டைம் மழையும் தான். மழையும் தான், காத்தோட மலையில நீங்க இதை போட்ல இதே போட் ஈத்தான் போட் இவர் போன போட் வந்து இது வேற என்ன நடந்தது உங்களுக்கு? 8 மணிமா நேவி போர்டு ஒன்று வந்துச்சு. என்னையும் வந்து நானும் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டி போனாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டி போயிட்டு ஒரு அரை வரலமா மரத்துல கூட்டி வந்தாங்க. நேவி போர்டு ஆள்களுக்கு அந்த ரோட் இதுல போவேலா தண்ணி இழுப்பு மற்ற அந்த ஏரியா சின்னை ரோட் சின்னை சுட்டி அந்த ரோட்ல போவேலா அந்த நேவி ஆள்கள் போயிட்டாங்க. அதுக்கப்புறம் மரத்துல ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்து மரத்துல தண்ணியில இறங்கி ஒரு 6-7 பேருமா எடுத்து அகினிருந்தேன் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனவங்களே கூதல்ல கை கால்லாம் விரைச்சி ஹீட் ஆகினா ஹாஸ்பிட்டலுக்கு. எப்படி மனசுல எப்படி தோணின உங்களுக்கு இது? நாங்க மீன் பிடிக்க கூட்டி போறேன். மீன் பிடிக்க போட்டு போறேன். பாத்துல கொஞ்சம் வெள்ளம் வந்தாலும் போறேன். எப்படி செல்லன்னு தெரியா? ஸ்ரீலங்கால ஒரு ஹீரோ. இந்த மாதிரி தைரியம் எல்லாத்துக்கும் வரணும்.